அமைச்சர் அறிவழக மகாராஜா ஏண்டா பயம் இல்லாம விஷயத்துக்காரருக்கு அவங்களுக்கு அப்படிதாங்க அடிக்கடி குளிர் பிடிச்சிருங்க. 2 வாங்க வாங்க இங்க பாக்கலாம். அமைச்சரே மகாராஜா இந்த சீர்பெரும் சிங்கார மேடையிலே ஆமா நான் முன்னிட்டு வருகிற போது நீங்க முன்னாடி வரும்போது அவரு பின்னாடி விட்டாது யாருங்க இல்ல நமக்கு வேணும் உனக்கு வேணும் சரி மகாராஜா எப்படி மகாராஜா இங்க முன்னால விட்டு வந்து மகாராஜா ஐயோ டேய் அப்பா வாங்கடா 2 பேரும் வச்சிருக்கானுங்களா வாங்கடா உங்களுக்கு 2 ரூபாய் கொடுக்கற காலையில வாங்கடா அமைச்சரே மகாராஜா இருந்தாலும் அதாவது சீர்பெரும் சிங்கார மேடையிலே வருகின்ற பொழுது ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் ஆமா அலைக்கடல் போல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். என்ன காரணம் மகாராஜா? என்ன காரணம்னா ஆமா நம்ம கரலத்துல இந்த சாஸ்திரபதி கோயில் ஆமா அது தெருவுல போட்டுக்கறாங்களாமா. தெருவுல போட்டுக்கறாங்களாமா. அதனால கரலத்துல இருக்கிற பொறுக்கி பசங்க கூட்டிட்டு வந்து இல்லைங்க மகாராஜா கரலத்துல இருக்கிற பசங்க கூட்டு வந்து ஒரு நாட்டு கூட்டு விடுறாங்களாமா. அப்படியா? அதனாலதான் வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஆனால் அப்படி இருந்தா நாட்டுக்காடு மகாநாடு பேரு புகழம் திறந்த அழகு திரு பொன்னாடு. ஆமா இந்த பொன்னாட்டோட பெயரு கரளை கிராமத்தில் ஸ்ரீ சாந்தானமூர்த்தி ஆடி 18 24ஆம் ஆண்டு திருவிழாவை முன்வைத்து இன்றைக்கு தெருக்கூத்து நாடகமானது அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். உண்மைதான். அரங்கேற்றம் செய்யப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் கோயில் கமிட்டியார் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக நமது கலைஞர்கள் சார்பாக இந்த தெய்வ சபைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவார்த்த வணக்கம். அடிக்க பாக்குறாங்க அடிக்கிறதா வாங்கணுமா மறந்துட்டு எப்படி பாரு லோலையா ஆனா உனக்கு அடி வாங்கினா கம்மி இருக்க மாட்டேன். அமைச்சரே மகாராஜா அப்படி இருந்தாலும் இந்த தெய்வ சபையிலே 6 வேதம் 100 சாஸ்திரம் 64 கல்வி காலம் 64 கிளைய காணும். நீங்க தானே மகாராஜா கிளைய காணும். நீங்க 96 தத்துவம் 18 புராணம் நகிண்ட நல்லூல் கற்றுணர்ந்த பெரியவர்கள் சபாமடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா அதாவது ராமாயணம் சிவபுராணம் மகாபாரதம் கந்த புராணம் நாவலசி வன்னிய புராணம் விஷ்ணு புராணம் தேவி புராணம் என்று சொல்லப்பட்ட எத்தனையோ புராணங்கள் இருக்கின்றது. உண்மைதான். அதனால கற்றுணர்ந்தவர்கள் இந்த சபையில் அமர்ந்திருக்கலாம். ஆமா நாம கட்டது கையளவு காங்காமல் இருப்பதே உலகளவு. உண்மைதான். ஒரு தேன் கூட்டில் எத்தனை துபாரம் இருக்கின்றது? 1000 துபாரங்கள் எண்ணிக்கின்ற துபாரங்கள் எண்ணற்ற துபாரங்கள் இருக்கின்றன. உண்மைதான். அதுபோல நாமல் கட்ட கல்வியோ கால்பாகம் இல்லை. உண்மைதான். இன்னுமே சரஸ்வதி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா அதனால அமைச்சரே மகாராஜா நம்முடைய கட்டவருக்கு தெரியுமா? ஆமா மைக் கட்டட அருமை இல்ல கட்டிட்டு மகாராஜா அங்க கட்டிட்டு கட்டவருக்கு தெரியுமா? ஆமா கல்வியோட அருமை. உண்மைதான். பெற்றவருக்கு தெரியுமா? பிள்ளையோட அருமை. அதுபோல நாங்கள் கெட்ட கதையை படித்திருந்தாலும் முற்ற முழுவாக கேட்டாதான் கதையோட அர்த்தம் தெரியும். உண்மைதான். அதனால வெடி 30 உட்கார்ந்தது இந்த கதை எப்படி போகின்றது நடத்துகின்றார்கள். இந்த கதையில் எப்படி குற்றமாகும் அப்படி என்று எண்ணினாலும் தங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை லட்சிக்குமாறு மீண்டும் இந்த சபைக்கு ஒரு வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த சீர்வரும் சிங்கார மேடையிலே நான் முன்னிட்டு வருகிற போது நீங்க முன்னிட்டு வரும்போது சீறி வரும் சிங்கத்தை போல் பாய்ந்து வரும் காளை போல் உண்மைதான். வெறி கொண்ட வேங்கி போல் காவல் அலைகளே என் மந்திரிவர்களே மகாராஜா அப்படியே நான் மத்தாக்கன்னா தான் கேட்பேன். உங்களை கேட்க மாட்டேங்க. நான் யார்? நீங்கள் யார்? பெயர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய நாடு நகரம் என்ன? நாடு நகரம் என்ன? எக்குளத்தை சேர்ந்தவன் தெரிவிக்கின்றேன். அப்படியே கேளுங்க. அருள் கோயில்
அமைச்சரே மகாராஜா அஸ்திராபுரத்தை எப்படி அசுராபரத்தை ஜெகத்தோடும் பரிவர்த்தனை செய்து வரக்கூடிய மன்னோதி மன்னன் பகுடபடி வந்தன் மயிரபடிக்கு வந்தன் நீங்க தானே சொன்னீங்க இல்ல உனக்கு வேணும் ராஜோதி ராஜன் ராஜ உத்திண்ட கோலகாலன் நீங்க தானே சொல்லுங்க கோலக்காலன்னு ராஜ உத்திண்ட கோலாகாலன் ஓ ராஜ உத்திண்ட கோலாகாலன் ராஜ சமஸ்தானம் ராஜனுக்கு சாமானமே இல்ல இவனுக்கு சாமானம் எந்த சாமானம் தோசுறவன் தெரியும் மகாராஜா 56 நாட்டிற்கும் பேரரசராக வந்திருக்கூடிய ஆமா என்னுடைய பேர் தான் பெங்களும் சிறுகிரம் அடித்த மாமன்ன துரியோதனனுக்கு கோமாளிக்கு எனக்கு தெரியுங்க அப்புறம் அதுக்கு நான் பேண்ட் கொடுக்க தின்னு போறீங்களா பேண்ட் அமைச்சரே அப்படி என்னுடைய பேரோ மாமன்ன துரியோதனன் இருந்தாலும் ஆமா என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தைகள் இருக்க தாய் யாரு அம்மா அம்மா யாரு
முன்னொரு நாள் சிறந்த சொந்த நடுங்க ஆமா உடை நடுங்க தீண்டெடுத்த என்னுடைய தாயாரோ காந்தாரி அம்மன். காந்தாரி அம்மன் உண்மைதான். என்னுடைய தந்தை யாரோ திருநாட்டு மன்னன். எத்தனை நட தேடி சொன்னாங்க? மகாராஜா நீங்க தான் சொல்லுங்க. யாரு மகாராஜா? மகாராஜா சட்டி போட்டு வரீங்க மகாராஜா. அடிக்காதீங்க உள்ள ஐயோ அண்ணே எப்படியே குடும்ப கட்டணும் பண்ணி நின்னுச்சு. சரி மகாராஜா எப்படி தாயார் காந்தாரி அம்மனுக்கும் ஆமா தந்தையார் திருநாட்டு மன்னனுக்கும் நாங்கள் எத்தனை மன்னர்கள் பிறந்தோம்? எத்தனை பேர் சாமி? ஓய் சரியாக 199 பேர் பிறந்தோம். 99 பேர். 99 பேர். உண்மைதான். யாங்க மகாராஜா அம்மாக்கு வீட்டுல சாப்பிடணும். என்னுடைய தங்கை திருத்தடை சேர்த்தினால் சரியாக 100 மன்னர்கள். ஓ 100 பேர். உண்மைதான். இப்படி 100 பேர்கள் இருந்துட்டாலும் ஆமா அமைச்சரே மகாராஜா இந்த உலகத்தில் எங்களுக்கு நேரிட்டு எதிரி யாரு? எனக்கு தெரியுங்க யாருன்னு. யாரு? இந்த ஜாடகரம் அம்மானே. அவர் இடத்துல எதிரி. அவர் லொடக்கு அடிக்கிறாரு. நீ சாட்டில் அடிக்கிறீங்க. அதான் எனக்கு சரியான எதிரி. ஓ அந்த அடி இந்த அடி ஒண்ணு. ஆமா ஆனா அது வேறங்க. அது வலிக்குதுன்னு இது வலிக்குது. அது எப்படி அப்புறம் கொண்டாட காட்டுறேன். ஒரு சாட்டை கொடுத்து பாருங்க நான் காட்டுறேன். எப்படி கையை மேல தூக்குங்க பார்க்கலாம். இது வலிக்குதுங்களா? நீங்க அடிங்க. நீங்க அடிங்க. அடிக்கிறேன் நான் உங்க. இப்ப வலிக்குதா? ஏய் ஓய் அது தெருக்கூட்டுக்கு ஜால்ரா. ஆமா இப்ப நீ பேசுறதுக்கு சைடுல ஜால்ரா கொட்டுறாங்க உள்ள. ஆமா அது மாதிரி அது ஜால்ரா இருந்தா கூத்து நடக்கும். அதுன்ற மாதிரி வைங்களே. என்ன மாதிரி? மகாராஜா அவரை சொன்னீங்க. இருந்தாலும் பரவாயில்லை. ஆமா சரி நான் யார்? நீங்க யார்? என்னுடைய எதிரி யாரு? எதிரி யார்? நேரிட்ட எதிரி யாரு? யாருங்க? அப்படி ஆகட்டும். மகாராஜா குருநாடு குருகுலம். ஆமா குருமுனி மாண்டவர்கள். பதிவான சந்திரகுலம். பண்டபரடி மாண்டவர்கள். ஆமா அப்படி இந்த உலகத்தில் அந்த 5 பாண்டவர்கள் எனக்கு சரியான எதிரியாகும். ஆனா மகாராஜா அன்பனே எனக்கு ஒரு சந்தேகங்க. எப்படி? பாண்டவர்கள் எதிரின்னு சொல்றீங்களே. ஆமா அது எந்த விதத்துல உங்களுக்கு எதிரியானார்கள்? ஓய் அதாவது திருநாட்டி மன்னனும் ஆமா என்னுடைய தந்தை திருநாட்டி மன்னன். ஆமா அந்த பாண்டவருடைய தந்தை பாண்ட மகாராஜன் இருவர்களுக்கும் பங்கும் பகையாளிகள். சரி சரியாக எங்களோட கூட பிறந்தவர்கள் 100 பேர்கள். 100 பேர். அந்த பஞ்சபடாரி பசங்கள் பாண்டவர்கள் ஐவராஜர்கள். ஐவராஜர்கள் ஆக மொத்த அண்ணன் தம்பிகள். ஆமா
சிறு வயதிலேயே ஒன்றாக இருந்தோம். ஆமா 5 வயது வரைக்கும் அண்ணன் தம்பியா வாழ்ந்தோம். சரி 10 வயதாச்சு பங்காளி ஆனோம். பங்காளி ஆனோடனே பாக சண்டை. ஆமா இந்த பாண்டவர்களுக்கு எப்படியாவது கிடைக்க வேண்டும். எப்படியாவது தந்திரமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சரி என்ன செய்தீர்கள்? பந்தயத்தால் பகடையாடி ஆமா பாரவனமா சமூர்த்தினே. சரி நாடு நகரம் நவநீதி செங்கோல் ஆடுபடி அனைத்து பிடுங்கி ஆமா உப்பு சட்டி வரையோடு அனைத்தை பிடுங்கி காணக மோட்டினேன். சரி என்ன கட்டளை? அதே பாண்டவர்களே பந்தயத்தால் பகடையாடி ஆமா உங்களோட நாடு நகரம் அனைத்தும் இழந்து விட்டீர்கள். ஆமா இனிமேல் நாடு ஆள வேண்டும் என்று சொன்னால் ஆமா நீங்கள் காடு ஆள வேண்டும் அப்படி என்று 12 ஆண்டு கானகத்தில் வனவாசம். சரி போராண்டாக்கி வனவாசம் 13 கழித்து 14ஆம் ஆண்டில் நாடு கேட்டால் நாடு கொடுப்பேன் என்று தெரிவித்து அப்படி நீ தெரிவித்திருக்கீங்க. உண்மைதான். அது பிரகாரம் இப்பொழுது அவங்களுக்கு விட்ட நாடு, அதாவது வனம் எத்தனை வனம் தெரியுமா? எத்தனை வனங்க? 1வது சூரிய வனம், 2வது ராமரிஷி வனம், ஆமா 3வது முருக்குமரிஷி வனம், 4வது காலமகரிஷி வனம், ஆமா 5வது சைத வனம், 6வது காம்தேன் பர்வதம், சரி 7வது கெந்திர பர்வதம், 8வது குருமணி வனம், ஆமா 9வது ரோமரிஷி வனம், 10வது பாலை வனம், ஆமா 11வது சரவண பொய்கை, 12வது கால பைரவர் வனம். இப்படி 12 ஆண்டு வனங்கள். சரி வனம் ஓட்டி வைத்து பொழுது நாடு சென்ற பாண்டவர்கள் காடு சென்ற பாண்டவர்கள் என்ன ஆனார்கள்? ஆமா ஏதானார்கள்? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அப்படியா? அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படியே ஆலோசித்துக் கொண்டிருந்தா ஒண்ணும் யோசனை இல்லை. குழப்பம் இருங்க. இல்ல குழப்பம் உண்டாயிருங்க மண்டையில. அதனால நடுவுட்டு குத்து விளக்கு போல் என்னுடைய மாமன் ஜகடி இருக்கின்றார். ஆமா அவர் அழைத்து ஒரு வாய் வார்த்தை கேட்டால் அதற்கு தொழில் தருவார் அல்லவா? உண்மை தருவார். மருமகன் துரியமன் அழைத்தார் என்று சொல்லி மாமன் ஜகடி போவை அது சீக்கிரமாக அழைத்து கொண்டு வர பாருங்க.